அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தையல் பழகு சர்வ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ். நம்ம வந்து மேக்ஸி கிளாஸில் கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து லைனிங் கிளாத்தில் நம்ம டாப் போர்ஷன் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த சாரீ தான் நான் வந்து மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த சாரீ தான் வந்து நான் மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த சாரியில் இருக்கிற முந்தானை பாட்டு தான் நம்ம வந்து டாப்பாக வச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தான் நம்ம வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத் வந்து மெயின் கிளாத் வந்து அதாவது நம்ம லைனிங் கட் பண்ணிட்டு தான் நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணணும். ஸோ இந்த பார்டர் இருக்கிறத நம்ம டாப்புக்கு யோக் பார்ட் அதாவது மேலே இருக்கும் இல்லையா மேல் பார்ட் டாப் போர்ஷன் நம்ம சட்டை போர்ஷனுக்கு வந்து இதைத்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற கிளாத்தையெல்லாம் நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னோடய பாடி மெஷர்மெண்ட் 28. ஸோ எனக்கு ஸ்டிச் பண்ணது போக மீதி கிளாத் இருந்தால் பாப்பாவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து மேக்ஸிமம் பாடி சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 2 இது ஸ்டிச் பண்ணலாம். மாமன் டாட்டர் காம்போவில் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த சட்டை போர்ஷனை தான் நம்ம வந்து டாப்புக்கு எடுத்துக்க போகிறோம். இந்த இதை அழகாக வந்து வச்சுட்டு ஸ்லீவ் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்டர் வர சைடு எடுத்து ஸ்லீவ் வச்சுக்கலாம். இது வந்து நான் லாங் கவுனாக ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து டாப்புக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஸ்லீவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த கலர் காம்பினேஷனில் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இந்த சாரீ தான் நான் எடுத்திருக்கேன் மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து லைனிங் கிளாத் வந்து நான் வந்து ஒரு 4 மீட்டர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். 4 மீட்டரில் வந்து டாப்புக்கு வந்து கண்டிப்பாக 1.5 மீட்டர் தேவைப்படும். அதாவது ஸ்லீவுக்கு சேர்த்து தேவைப்படும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் பார்ட் கட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்மளுக்கு 1.5 மீட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். கீழே பாட்டமுக்கு வந்து நான் ஆல்ரெடி கால்குலேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட் வச்சு அதோட 3 மடங்கு கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் இல்லாமல் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அது வந்து போன கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதுபடி மீதி ரிமைனிங் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து டாப்புக்கு தான் லைனிங் யூஸ் பண்ண போகிறோம், பாட்டமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாட்டமுக்கு கண்டிப்பாக லைனிங் வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் வந்து தேவைப்படும். 2 to 3 மீட்டர்ஸ் தேவைப்படும். அது இல்லாமல் நம்மளுக்கு 1.5 மீட்டர் வந்து தேவைப்படும். மொத்தம் 4 மீட்டர் வந்து தேவைப்படும். அதாவது பாடி மெஷர்மெண்ட் 30 கிலோ இருக்கிறவங்களுக்கு 30, 32 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 4 மீட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்லீவை பொறுத்து நம்ம வைக்கிற ஸ்லீவை பொறுத்து நம்ம வந்து கிளாத் வந்து வாங்கிக்கணும். நார்மல் ஸ்லீவ் வைக்கிறோமா இல்லை எல்போ ஸ்லீவ் வைக்கிறோமா பப் ஸ்லீவ் வைக்கிறோமா அந்த மாதிரி நம்ம கிளாத் வாங்கிக்கணும். ஸோ வந்து இந்த லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். டாப்புக்கு வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஹைட் வைஸில் கட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. அவங்களே வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. லென்த் வைஸில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ என்னோடய ஹைட் வந்து நான் 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருந்தேன். பேட்டர்ன் போட்டு காமிக்கல 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருந்தேன். ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச் சேர்த்து 14 இன்ச்சஸ் ஃபினிஷிங்கில் வர மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ வந்து 15 இன்ச்சஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு தான் நம்ம கிளாத் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி 15 இன்ச்சஸ்க்கு எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு 15 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. பேக் பார்ட்டுக்கு நம்ம இதிலேருந்து எடுத்துக்கணும். இன்னொரு 15 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிக்கலாம். இன்னொரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டு பண்ணி தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு மடி மடிச்சுக்கலாம். நம்ம அந்த மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிடணும். ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கரெக்டாக இந்த லைன் மேலேயே கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இல்லையா. டாப்புக்கு பேட்டர்ன் போட்டு கட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 15, 15, 30 அந்த உயரத்துக்கு லென்த் வைஸில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அகலம் வைஸில் கட் பண்ணிக்கணும். இப்போ மீதி கிளாத்தெல்லாம் நம்ம ஸ்கர்ட்டுக்கு தேவைப்படும், ஸ்லீவுக்கு தேவைப்படும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து மடிச்சு எடுத்துக்கலாம். மடிச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம இதான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை தான் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து 15 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள். இங்கேருந்து 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அதையே இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்குது. நமக்கு ஆப்போசிட்டில் வந்து கரைப்பகுதி இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் கரைப்பகுதி 2 கிளாத் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் சைடு அந்த பேக் சைடு இந்த மாதிரி 2 கிளாத் இருக்குது. இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்குது, கீழே பிசுராக இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி இன்னொரு ஹைட்டுக்கு 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோ. ஸோ அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இந்த கார்னர் ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம்.
ஸோ நான் நார்மல் நெக்குக்கு தான் ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். ஸோ நார்மல் நெக்கு தான் நான் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ண போகிறோம். என்னோட பாடி மெஷர்மெண்ட் 28. ஸோ 28க்கு தான் நான் மேக்ஸிக்கு டாப் கட் பண்ண போகிறேன். அதாவது யோக் பார்ட், இது வந்து மேலே இருக்கிற பார்ட்டை யோக் பார்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 ஃபோல்டிங் இருக்குது. கிளாத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்குது, இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்குது, நம்ம கீழேயும் ஒரு ஃபோல்டிங் இருக்குது. ஸோ 2 இருக்குது. அதாவது இது ஃப்ரண்ட்டுக்கு, கீழே இருக்கிறத வந்து பேக்குக்கு மார்க் பண்ணி கட் பண்ணணும். கீழே வந்து பிசுறாக இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் இருக்கும், ஒரு மடி மடிச்சிருப்போம். ஸோ மொத்தம் 4 கிளாத் இருக்கும். இப்போ நம்ம மடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கிளாத் இருக்கும் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வந்து 2 ஃபோல்டிங் இருக்கும், இந்த மாதிரி 2 ஃபோல்டிங் இருக்கும். நமக்கு ஆப்போசிட்டில் வந்து கரைப்பகுதி இருக்கிற மாதிரி தான் போடணும், கரைப்பகுதி இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இது லைனிங் கிளாத் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்போசிட்டில் கரைப்பகுதி இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 கிளாத் இருக்கும். நம்மக்கிட்ட வந்து 4 கிளாத் இருக்கும். இந்த மாதிரி 1 2 3 4 இந்த மாதிரி 4 கிளாத் இருக்கும். இப்போ 2 ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி ஹைட் வைஸில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ நம்மளுடைய அளவுகள்லாம் வந்து இப்போ வந்து இந்த பேட்டர்னை வந்து எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ வந்து இந்த பேட்டர்னை நான் சைடில் வச்சுக்கிறேன். சைடில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததையுமே ஹைட் வந்து நம்ம மடிச்சாச்சு. ஆல்ரெடி வந்து 15 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து தான் நம்ம 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து தான் 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேலே ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணணும். ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல மேல் சைடு, மேல் பக்கமாக இருக்கு இல்லையா, இங்கே தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ வந்து நான் ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் அகலுக்கும் ஃபார்முலா என்ன? உடம்பளவு வகுத்தல் 8 + 1 இன்ச் கூட்டிக்கணும். உடம்பளவை நம்ம 8ஆல் வகுக்கணும். உடம்பளவு 8ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 3.5 இன்ச் வரும். 8ஆல், அதாவது 28. என்னோட பாடி மெஷர்மெண்ட் 28. அப்போ 28 8ஆல் வகுத்தா எனக்கு 3.5 இன்ச் வரும். அது கூட 1 இன்ச் கூட்டி நான் 4.5 இன்ச் வச்சுக்கிறேன். என்னுடைய ஷோல்டர் அகலம் வந்து 4.5 இன்ச். அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் அகலம் 4.5 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கணும். ஆம்கோல் உயரம் ஷோல்டர் அகலம் + ½ இன்ச். அப்போ ஷோல்டர் அகலம் + ½ இன்ச் எவ்வளோ வரும்? 4.5 + ½ 5 இன்ச் வரும். அந்த 5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கிருந்தோ 5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த லைனில் 4.5 இன்ச் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கீழே போடுற கோடை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இது வந்து 4.5, இது வந்து 5 இன்ச், இதுவும் 4.5. இங்கேயும் வந்து 5 இன்ச். நெக்ஸ்ட் வந்து நம்ம செஸ்ட் மார்க் பண்ணணும். செஸ்ட்டுக்கு ஃபார்முலா உடம்பளவு வகுத்தல் 4 + ½ இன்ச் ஆட் பண்ணணும். அப்போ உடம்பளவு 28. 28 4 வகுத்தா 7 இன்ச் வரும். அது கூட ½ இன்ச் கூட்டி 7.5 இன்ச் வச்சுக்கிறேன். ஸோ என்னோட பேட்டர்ன் படி நம்ம ஆல்ரெடி நோட்டில் மார்க் பண்ணி டிராயிங்காக போட்டு வச்சோம். அந்த அளவுகள் தான் நம்ம மார்க் பண்ணுறோம். 7.5 இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து தையலுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுலேருந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு இதுலேருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஆம்கோல் உயரத்தில் பாதியை மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து ஆம்கோல் வளைவு கொடுக்கணும் இல்லையா, ஷேப் கொடுக்கறதுக்காக ஆம்கோல் வளைவு, ஆம்கோல் உயரம் 5 இன்ச், அதில் பாதி 2.5 இன்ச், அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து 1.25 இன்ச், சென்டர்லேருந்து மிட் பாயிண்ட்லேருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் கொடுத்தாலே போதும். நான் வந்து அப்போ 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோட பாடி சைஸ் வந்து 30 கம்மியாக இருக்கிறனால நான் 1 இன்ச்சை இங்கேருந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு ½ இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா இது 7.5 இன்ச், இது வந்து தையலுக்காக 1.5 இன்ச். இப்போ நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த 3 பாயிண்ட்டு டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஷேப் கொடுக்கணும். அப்போ வந்து இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி அந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்ம டச் ஆகும். ஸோ அதை அப்படியே கொண்டு போய் நம்ம செஸ்ட் கூட மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அங்கே கொண்டு போய் நம்ம மார்க் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே இடுப்பகலை மார்க் பண்ணணும். இடுப்பகலை மார்க் பண்ணுறதுக்கு இடுப்பளவு எவ்வளோ 25. 25 4 வகுத்து எனக்கு எவ்வளோ வரும் 5 20 6 24 மறுபடியும் 6.25 இன்ச் வரும். அது கூட 1.5 இன்ச் கூட்டிக்கணும். டாட் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து 1.5 இன்ச் கூட்டிக்கணும். அப்போ எனக்கு எவ்வளோ வரும் 6.25 + 1.5 இன்ச் 7.25 இன்ச். அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 7.25 இன்ச்சை கீழே வந்து மார்க் பண்ணிக்கணும். கீழே நம்ம எங்கே உயரம் முடியுதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேக்ஸியோடைய ஹைட் டாப்புடைய ஹைட் எங்கே முடியுதோ அங்கே வந்து அந்த 7.25 மார்க் பண்ணிக்கணும். டாட்டுக்கு சேர்த்து தான் நம்ம 1.5 இன்ச் ஆட் பண்ணுறோம். 1 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்கு போயிடும். ஸோ வந்து ஃபினிஷிங்கில் நமக்கு 1 இன்ச் போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 6.25 தான் கிடைக்கும். இப்போ வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் கொடுத்துக்கலாம். 3/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 இன்ச் மேலே தள்ளிக்கலாம். இப்போ டாட்டுக்கு மார்க் பண்ணணும். டாட்டுக்கு மார்க் பண்ணுறதுக்கு இதில் பாதி, அதாவது மேலே எடுத்திருந்த 7.5 பாதி, 7.5 பாதியை மார்க் பண்ணிக்கணும். நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைட் பண்ணி போட்டோம் இல்லையா, 4 வகுத்துட்டு 1/2 இன்ச் கூட்டி அந்த 7.5 பாதி எடுத்துக்கணும். 7.5 பாதி 3.25, 3.25 அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3 புள்ளி இது வந்து 3.5 3.6 3.7 இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது டாட்டுக்காக. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 1/2 இன்ச் முன்னாடி ஒரு மார்க்கு, பின்னாடி ஒரு மார்க்கு. இதோட ஹைட் வந்து இப்போ 3.25 எடுத்தோம் இல்லையா, இது கூட 1 இன்ச் கூட்டி 4.25 வச்சுக்கலாம். ஹைட் 5 கூட வச்சுக்கலாம். நம்ம ஹைட்டு நான் வந்து 5 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட்டுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது 3.25. அந்த 3.25 மேலேயும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த கிராஸை வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிராஸை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே நம்ம 1/2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கிராஸை கொண்டு வந்து நம்ம இது கூட ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே ஷோல்டருக்கு 1/2 இன்ச் பிடிச்சிட்டு அளந்து பார்த்துக்கலாம். ஷோல்டருக்கு நம்ம 1/2 இன்ச் பிடிச்சிருவோம். அந்த 1/2 இன்ச் பிடிச்சதுலேருந்து நம்ம வந்து ஆம்கோல் சுற்றளவு ஃபார்முலா உடம்பளவு 4 வகுத்தல் உடம்பளவு வகுத்தல் 4 - 1. அப்போ உடம்பளவு 4 வகுத்தா எனக்கு எவ்வளோ வரும் 28 4 வகுத்தா 7 இன்ச் வரும். அது கூட 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 6 இன்ச் வரணும். அப்போ இங்கேருந்து அளந்து பார்க்குறேன் 6 இன்ச் இருக்கான்னு. ஆம்கோல் சுற்றளவு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா, அந்த இது கரெக்டாக இருக்கான்னு நான் அளந்து பார்த்துக்கிறேன். இப்போ இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு அளந்து பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து 6.5 இன்ச் வருது. 6.5 இன்ச் வந்தாலும் தப்பு இல்லை. நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறப்போ இதே 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக 6.25 வருது. ஸோ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறப்போ இதே 6.25 இல்லை 6.5 வந்து வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஆம்கோல் சுற்றளவு அளந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து 1/2 இன்ச் கம்மியாவோ எச்சாவோ வந்ததுன்னா இங்கே போடுற லைனை வந்து மேலேயோ கீழேயோ 1/2 இன்ச் மேலே தள்ளி போட்டு மார்க் பண்ணி பாருங்கள். இல்லைனா கீழே தள்ளி போட்டு இந்த ஆம்கோல் ஷேப் வந்து கொடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்குடைய வித்தும் இதுவும் மார்க் பண்ணணும், ஷோல்டர் லென்த்தும் மார்க் பண்ணணும். இப்போ இந்த 4.5 வந்து நான் பிரித்து வச்சுக்கிறேன். எனக்கு வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் வேணும், கழுத்தடிக்கிறதுக்கு 1/4 இன்ச் வேணும். அப்போ 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். ஃபினிஷிங்கில் எனக்கு 2 வந்தால் போதும். அப்போ நான் 2.25 எடுத்துக்கிறேன். ஷோல்டர் வந்து நான் 2.25 எடுத்துக்கிறேன். ஷோல்டர் வந்து எனக்கு 2.25 எடுத்துக்கிறேன். மீதி வந்து 1.25 இன்ச் நான் கழுத்துடைய அகலமாக எடுத்துக்கிறேன். ஷோல்டர் வந்து நான் 2.25 எடுத்துட்டேன். இப்போ வந்து ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பின்கழுத்து உயரம் ஃபார்முலா என்ன 28/4, அது உடம்பளவு வகுத்தல் 4. அப்போ என்னோட பாடி மெஷர்மெண்ட் 28 4 வகுத்தல் எனக்கு எவ்வளோ வரும் 7 இன்ச்சஸ் வரும். அந்த 7 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிக்கணும். கழுத்து உயரம் வந்து நீங்கள் 7 இன்ச்சை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவும் வைக்கலாம், கம்மியாகவும் வைக்கலாம். இப்போ வந்து நம்ம பின்கழுத்து மார்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பின்கழுத்து வந்து நம்ம 7 இன்ச்சஸே வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்பவும் கம்மியாக வேணும்னா நீங்கள் 6 இன்ச்சாக கூட எடுத்துக்கலாம். 1 இன்ச் மைனஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஆட் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 7 இன்ச்சஸ் எடுத்துட்டேன். இது வந்து நான் மார்க் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ கட் பண்ணக்கூடாது. இது வந்து பின்கழுத்து உயரத்தோட நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம கழுத்து அடிச்சு திருப்புவோம் இல்லையா, ஸோ வந்து நான் 6.5 மார்க் பண்ணிக்கிறேன்.
ஃபினிஷிங்கில் 7 வர மாதிரி வச்சுக்கிறேன். நான் ரேஞ்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து எவ்வளோ கொடுத்தோம், 1.25 இன்ச் வருது. அதாவது நெக்குடைய வித் கழுத்துடைய அகலம் கீழே மார்க் பண்ணியில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். மேலே 1.25 அப்படின்னா கீழே 2.25 எடுத்துக்கலாம், 2.5 கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 2.25 எடுத்துக்கிறேன், 2.5 கூட எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். கீழே வந்து 1/2 இன்ச் கூட்டி வச்சுக்கணும். மேலே வந்து நெக்குடைய வித் எவ்வளோ வருதோ அதை கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து இங்கே 1.25 வருது, 1.75 வருது. இங்கே வந்து நான் ஷோல்டருக்கு 2.25 வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வந்துடும், 4.5 வந்துடும். மேலே 1.25 வச்சுருக்கேன், கீழே வந்து 2.5 கூட நம்ம வைக்கலாம். 2.25 விட அதிகமாக 2.5 கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்கேல் வச்சு இதை வந்து லைனை போட்டுட்டு இப்போ வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே ரவுண்ட் நெக்காக இருந்தால் ரவுண்ட் நெக் கொடுத்துக்கலாம், இல்லை பானைக்காக இருந்தால் பானைக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம நெக்கோடைய வளைவு வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி நெக் வந்து இப்படி கூட வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நெக் வந்து கொடுத்துக்கலாம். யூ மாதிரி கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி குறுகலாக கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி நெக்குடைய ஷேப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப்புக்கு மார்க் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்கை வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது, நம்ம வந்து மீதி மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். ஷோல்டர் வரைக்கும் நம்ம நெக்கு வந்து பிரித்து மார்க் பண்ணுவோம். இது வந்து பின்கழுத்து, முன்கழுத்துக்கு தனியாக மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம நெக்கு வந்து அதிகமாக கொடுத்துட்டோம்னா முன்கழுத்து வந்து கொஞ்சம் ரொம்ப இறங்கி போயிடும். அதனால் வந்து இப்போவே கட் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழேருந்து நான் உங்களுக்கு கட் பண்ணுறேன். அந்த கிராஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த கிராஸ்லேருந்து லைனிங் கிளாத் வந்து நம்ம அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக அந்த ஷேப்லேயே கட் பண்ணுங்கள். இப்படி இந்த மாதிரி கையில் கிளாத்தை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து இங்கேருந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த தடவை. இப்போ வந்து நம்ம மேலே வந்து டாப் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஃபோல்டிங்காக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கிளாத் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டிங்கை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிளாத் கிடச்சிது. இப்போ இங்கெல்லாம் வந்து அர்க்கத் கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து இந்த மாதிரி 2ஐயும் கரெக்டாக வச்சுட்டு இங்கே அர்க்கத் கொடுத்துக்கோங்க. மடிச்சிருக்கிறதுக்காக விட்ட இடத்துல இங்கெல்லாம் அர்க்கத் கொடுத்துக்கோங்க. இங்கே தான் வந்து ஆம்கோல் செட்டுள்ளது. ஸோ இங்கே ஒரு அர்க்கத் கொடுத்துக்கலாம். அதாவது சிசர் கட், இங்கே வந்து மார்க்கிங்காக சிசர் கட் கொடுக்குறோம். இங்கே டாட் மார்க் பண்ண இல்லையா, டாட் கிட்டேயும் ஒரு அர்க்கத் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2லேயும் நமக்கு தெரியறதுக்காக ஒரு அர்க்கத் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பேக் பார்ட்டுடைய ஹைட்டை எடுத்துக்கலாம். இது வந்து பின்கழுத்தை வச்சுக்கலாம். இது வந்து முன்கழுத்து, இதில் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து பேக் பார்ட்டுடைய ஹைட்டாக வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டாக வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இன்னுமே நம்ம நெக்கு கம்மி பண்ணணும். ஸோ வந்து இதை வந்து பேக் பார்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் பேக் பார்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம தனியாக மார்க் பண்ணணும். ஸோ இதை எடுத்துகிட்டு பேக் பார்ட்டை நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக்குடைய இது மேலே எவ்வளோ கொடுத்தோம், 1.25 இன்ச், அதே இதையே இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்குடைய ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். நெக்குடைய ஹைட் வந்து நான் குறைச்சி வைக்கிறேன். அதுக்கு 6 வச்சேன் இல்லையா, இதுக்கு வந்து நான் 5.5 எடுத்துக்கிறேன். ஸோ 5.5 எடுத்துக்கிறேன். இதோட ஃப்ரண்ட் நெக்குடைய ஹைட் வந்து 5.5 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வச்சுக்கிறேன். மேலே 1.25 இன்ச் இருக்குது. ஸோ வந்து 2 வச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் அகலமாக கூட வைக்கலாம், 2.25 கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து வித், அதாவது கழுத்துடைய அகலம்
கீழே வந்து கொஞ்சம் அகலமாக வைக்கிறது. ஸோ நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இதில் என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு யூ மாதிரி. இந்த மாதிரி என்ன டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ ரவுண்ட் நெக்கே நான் வந்து ஃபினிஷிங்கில் இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து இந்த இது போட்டேன். நான் வந்து ரவுண்ட் நெக் தான் கட் பண்ண போகிறேன். இது கூட அழகாக தான் இருக்கும். கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம உள்வளைவு கொடுக்கணும் இல்லையா, அந்த உள்வளைவை மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது ஃப்ரண்ட் பார்ட், கழுத்துடைய அகலமும் கழுத்துடைய உயரமும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதில் லைன் போட்டுக்கலாம். நம்ம ஆம்கோல் உயரம் எங்கே மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல லைன் போட்டுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி நம்ம செஸ்ட் மார்க் பண்ண இடத்துல போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச் கொடுத்தோம். இங்கே வந்து நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்தோம், 1.25 கொடுத்தோம். இப்போ நம்ம வந்து 1 இன்ச், அரை இன்ச் மட்டும் கொடுத்துக்கலாம். அரை இன்ச் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே இந்த ஷேப் ஆம்கோல் வளைவு கொடுத்துக்கலாம், உள் வளைவு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டு கூட இந்த உள் வளைவு கொடுத்துக்கலாம். இது வந்து குடஞ்சி வெட்டுறது, நம்ம வந்து ஸ்லீவுக்கு கொடுப்போம், அதனால தான் இந்த உள் வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த உள் வளைவை கட் பண்ணிடலாம். ஒரு 1/4 இன்ச்சோ அரை இன்ச்சோ மட்டும் நீங்கள் குடஞ்சி வெட்டிக்கிட்டால் போதும். அவ்வளோதான், நம்ம உள்வளைவு கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து இங்கே டாட் மார்க் பண்ணணும். ஸோ டாட் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாட் மார்க் பண்ணணும். நம்ம எவ்வளோ மார்க் பண்ணோம், 3.25. அந்த 3.25 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அரை இன்ச் முன்னாடி ஒரு மார்க்கு, பின்னாடி ஒரு மார்க்கு. ஹைட் வந்து 5 இன்ச் வச்சுட்டேன். அந்த ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நம்ம டாட் மார்க் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், நம்ம இது ஃப்ரண்ட் சைடு போட்டு கட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து பேக் பார்ட். இதெல்லாமே நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த ஸ்லீவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணது போக மீதி கிளாத் இருக்கும் இல்லையா, இதை நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, ரிமைனிங் கிளாத்தை. ஸோ இதை எடுத்துட்டு நம்மளுடைய மெயின் கிளாத் எடுத்துக்கலாம், சாரீ எடுத்துக்கலாம். சாரீ எடுத்துகிட்டு நான் முந்தானை பாட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் முந்தானை பாட். இந்த மாதிரி உங்கள் சாரியில் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளைன் பாட்டு வேணுமா இல்லை முந்தானை பாட்டு டாப்புக்கு வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தரையில் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மிஷின் மேலே தான் போட்டு கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாத்தில் இந்த மாதிரி இருக்குது. ஓல்டு சாரீங்கிறனால இது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து டாப்பாக நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால இதை வந்து நான் டாப்பாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து கட் பண்ணிக்கலாம் முந்தானை பாட்டை. பட் சாரீ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அழகான மேக்ஸி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாப்புக்கு வந்து கட் பண்ணியாச்சு. மீதி வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சாரியை மடித்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸில் ஸ்லீவ் கட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸ்லீவ் கட்டிங் வந்து எல்போ ஸ்லீவ், நார்மல் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டை போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து நல்லா வர மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த பார்டர் வந்து எனக்கு வர மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டாக போட்டு இந்த பார்டர் வந்து கீழே வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். நம்ம ஒரு 1/2 இன்ச் ஆகுது, நம்ம கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து நெக் இப்போ கட் பண்ணல, அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 இன்ச் ஆகுது எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லைனிங் கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து நெக் இப்போ கட் பண்ணல, ஸ்டிச்சிங் அப்போ கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீதி கிளாத்தில் பேக் பார்ட் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, ஸோ ஆப்போசிட் சைடு வந்து பேக் பார்ட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு சாரியை நம்ம மேக்ஸிக்காக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கரையெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இதை வந்து சாரீ வியர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மேக்ஸியாக இது பண்ணி நம்ம வீட்டுக்கு ரஃப்யூஸ்க்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தனித்தனியாக போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ரெண்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதை மார்க் பண்ணி கூட வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத் உள்ளே வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் இதை ஃப்ரண்ட்டு இது பேக் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து டாப் போர்ஷனுக்கு வந்து கட் பண்ணி நம்ம சாரீ கிளாத்தில் கட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த கிளாஸில் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.